முல்லைத்தீவில் விளையாட்டு மைதான கிணற்றிலிருந்து இளைஞனின் சடலம் மீட்பு. வெளியான அதிர்ச்சி தகவல். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் காணாமல் போன இளைஞரின் சடலம் விளையாட்டு மைதான கிணற்றிலிருந்து இன்று பிற்பகல் மீட்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் இரவு சுமார் 7:30 மணியளவில் குறித்த இளைஞர் வீட்டிற்கு வந்த நபர் ஒருவர் வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிளில் குறித்த இளைஞனை ஏற்றி சென்றதாகவும் அதன் பின்னர் அவர் தொடர்பில் எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும் இதுவரை வீடு திரும்பவில்லை என்றும் அவரது தாய் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருந்தார். குறித்த முறைப்பாட்டை அடுத்து சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் காணாமல் போன குறித்த இளைஞனின் வீட்டிற்கு அருகில் உள்ள விடியல் விளையாட்டு மைதானத்தில் உள்ள கிணற்றுக்கட்டில் குறித்த இளைஞனின் தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் கிணற்றுக்குள் குறித்த இளைஞருடையதாக கருதப்படும் காலனி ஒன்று காணப்பட்டது. அதனையடுத்து குறித்த கிணற்று நீரினை வெளியேற்றி தேடுதல் மேற்கொண்ட போது குறித்த இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. டிட்வா சூறாவளியால் வீடுகளை இழந்தவர்களுக்கு புதிய வீடுகளை கட்டும் திட்டத்திற்காக நாடு முழுவதிலுமிருந்து தாராள மனப்பான்மை கொண்ட மக்களுக்கு நிலத்தை நன்கொடையாக வழங்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. நாட்டில் தங்கத்தின் விலை இன்று 12,000 ரூபாயினால் அதிகரித்துள்ளது. உலக சந்தையில் முதல் முறையாக ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 5,000 அமெரிக்க டாலரை கடந்துள்ளது. அதன்படி இன்று காலை இலங்கை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,97,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 3,67,200 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவின் ஆலோசனையை பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஏற்க மறுத்தமையால் அவரை நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து நீக்க கட்சி தீர்மானித்துள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சுமந்திரன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற குழு தலைவராக அரசியல் குழு ஏகமனதாக அவர்கள் நம்பிக்கை வைத்து அவருக்கு அந்த பதவியை கொடுத்திருந்தது. பாராளுமன்ற குழு இப்போ 2 தடவைகள் ஏகமனதாக அவர் அரசியலமைப்பு பேரவையில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்திருக்கிறது. நேற்றைக்கு 4 மணித்தியாலம் கிட்டத்தட்ட அனைவரும் அதே கருத்தை தான் நாங்கள் அவரிடத்தில் வலியுறுத்தியிருந்தாங்க. ஆகவே நாங்கள் எந்த கட்சியுடைய எந்த குழு எந்த உயர்குழு அவருக்கு அந்த பதவியை வழங்கினதோ அந்த உயர்குழுவோட ஆலோசனையையும் வற்புறுத்தலையும் அவர் செவிமடுக்கவில்லை என்றால் அந்த பதவி அவரிடத்திலிருந்து எடுக்கப்படும் என்று தீர்மானித்தார். புத்தகத்திலே முகமில்லாதவர்கள் எழுதுகிறதை வைத்து நாங்கள் இடை போடக்கூடாது. முகமில்லாதவர்கள் என்று நான் சொல்லுகிறது யாரை என்றால் மட்டக்களப்பு ரகசியங்கள், யாழ்ப்பாண புலனாய்வு கூட பேரை சொல்ல வக்கில்லாதவர்கள். நீங்கள் யார் என்று உங்களை அடையாளப்படுத்த ஒரு துணிவில்லாத முதுகெலும்பே இல்லாத இந்த புத்தகங்கள் எங்களுடைய அரசியலை தீர்மானிக்க முடியாது. யார் இந்த மட்டக்களப்பு ராசி? மட்டக்களப்பில் வச்சு கேட்கிறேன், யார் இந்த மட்டக்களப்பு ராசிகள்? துணிவிருந்தால் எழுப்பி சொல்லுங்கள். அந்த அளவுக்கு துணிவில்லை. சொல்லுவதை நான் தான் சொல்லுகிறேன். இதுதான் என்னுடைய அரசியல் நிலைப்பாடு, இதுதான் என்னுடைய அரசியல் வியாக்கியானம் என்று எழுந்து சொல்ல வக்கில்லாதவர்கள் இன்று மக்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். இது 24ஆம் ஆண்டு காலத்தில் இல்லாத ஒன்று. எங்களுக்கு சவால் இன்னும் கூட. எதிரியே யாருன்னு தெரியாது, எந்த பக்கத்துல இருந்து வருதுன்னு தெரியாது, கூட இருக்கிறவன் தான் அதை இயக்குறான்னு கூட தெரியாது. நிறைய தருணங்கள் அதுதான் நடக்குது. கூட இருக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்லுகிற ரகசியமும் மட்டக்களப்பு ரகசியத்தில் வருது. அவன் கூட இருக்கிறவன் தான் செய்ய வேண்டும். அப்படியான ஒரு காலகட்டம். ஆனால் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும், மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். யாழ்ப்பாணம் இளவைதீவு வீரபத்திரர் ஆலயத்தில் சுமார் 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஐம்பொன்னால் செய்யப்பட்ட எழுந்தருளி சிலைகள் களவாடப்பட்டுள்ளதாக ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆலயத்தின் வீரபத்திரர் மற்றும் பத்திரகாளி ஆகிய 2 எழுந்தருளி ஐம்பொன் சிலைகள் கடந்த வியாழக்கிழமை அதிகாலை களவாடப்பட்டுள்ளன என்று ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த முறைப்பாட்டை தொடர்ந்து போலீசார் இளவைதீவுக்கு சென்று தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் அதிவேக நெடுஞ்சாலைகள் மற்றும் ஏனைய வீதிகளில் இருக்கைப்பட்டி அணியாதவர்களுக்கு எதிராக இன்று முதல் அபராதம் விதிக்கப்பட உள்ளது. குறித்த விடயத்தினை வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை அறிவித்துள்ளது. இருக்கைப்பட்டி சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு வழங்கப்பட்டிருந்த 3 மாத கால அவகாசம் கடந்த டிசம்பர் 24ஆம் தேதியுடன் முடிவடைந்துள்ள நிலையில் இன்று முதல் சாரதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என சபையின் தலைவர் மஞ்சுள குலரத்ன தெரிவித்துள்ளார்.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் முன்னாள் தலைவர்கள் குழு ஒன்று மீண்டும் அதே கட்சியில் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை சேர்ந்த முன்னாள் குழுவினரே இவ்வாறு மீண்டும் இணைய உள்ளனர். அதன்படி தற்போது அதற்கான பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலும் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நீக்கும் பொழுது ஒரு ஒரு எங்கெங்கெல்லாம் குரல் வருகிறதோ, எங்கெங்கெல்லாம் தமிழருக்காக பேசுபவர்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நீக்கி தமிழரசு கட்சியை ஒரு மலட்டுத்தன்மையுடைய கட்சியாக மாற்றுகின்ற நோக்கத்தோடும் கிறிஸ்தவ சபையாக மாற்றுகின்ற நோக்கத்தோடும் சுமந்திரன் தமிழரசு கட்சிக்குள்ளே நுழைந்திருக்கிறார். மெதடிஸ்த திருச்சபையினுடைய மேலதிக ஆயர் அவர், பாதிரியார். அவருடைய மனைவி ஒரு மதமாற்ற சபையினுடைய செயலாளர். இலங்கைக்காக மட்டுமல்ல, 10 நாடுகளுக்குரிய செயலாளர். அவருக்கு கோடிக்கணக்கில் அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் பணம் வருகிறது. அவர்கள் தமிழரசு கட்சியை கிறிஸ்தவ மதமாற்ற சபையாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். தமிழ் தேசியத்துக்காக குரல் கொடுத்த அத்தனை பேரையும் நீக்கிவிட்டார்கள். ராஜேந்திரன் ஒரு சாதாரண தொண்டர், அவரையே நீக்க வேணும். விமலேஸ்வரி தமிழரசு கட்சியினுடைய மகளிர் பகுதி தலைவி. என்ன மாதிரியான நீங்கள் நீக்கியிருக்கீங்க? அருந்தோபாலன் தமிழரசு கட்சி சார்பில் தொடர்ச்சியாக தென்மராட்சியில் தேர்தலில் நின்றவர். நாவலன் வேலண்ண புங்குடுதீவு பகுதியில் இருந்தவர். குணாளர். இப்போது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தூண்களாக இருந்தவர்கள் எல்லாரையும் தட்டி தட்டி தரைமட்டமாக்கி தமிழரசு கட்சியை உடைத்தெறிந்து அதை ஒரு கிறிஸ்தவ மதமாற்ற சபையாக மாற்றுவதற்கு சுமந்திரன் முயற்சி செய்கிறார். நேற்றைக்கு அவர்கள் எடுத்த தீர்மானம் கொடுமையான தீர்மானம். நாடாளுமன்ற உறுப்பினர், அதிக வாக்காளர் வென்றவர், யாழ்ப்பாண கிளிநொச்சி தொகுதிக்கு ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவரை நீக்கிவிட்டு தான் போகிறதுக்கு பார்க்குறாரா? கிறிஸ்தவ நாடாக இலங்கையை மாற்றுவதற்கு, தமிழ் மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுவதற்கு தமிழரசு கட்சியை சுமந்திரன் பயன்படுத்துகிறார். மெதடிஸ்ட் திருச்சபை பயன்படுத்துகிறது. உலக அனைத்துலக மாணவர் மதமாற்ற சபை லண்டனில் உள்ள அமைப்பு அவருடைய மனைவி ஊடாக தமிழரசு கட்சியை ஒரு மதமாற்ற சபையாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறது. அதுக்கு துணை போகிறவர்கள் அயோக்கியர்கள். அனைத்துலக 4வது அனைத்துலக தமிழராட்சி மாநாடு நடந்தபோது 11 பேர் இறந்திருக்கிறார்கள். அதில் 9 பேர்கள் வீரசிங்கம் மண்டபத்துக்கு முன்பு இறந்தவர்கள். யார் காரணம்? யார் காரணம்? நான் அப்பொழுது ஆராய்ச்சி மாநாட்டு குழுவில் இருக்கிறேன். திறந்த வெளி அரங்கை தாருங்கள் என்று யாழ்ப்பாண மாநகர சபையில் விண்ணப்பிக்கிறேன். பேராசிரியர் வித்யானந்தன் நாங்கள்லாம் சொல்கிறோம், திறந்த வெளி அரங்கிலே நாங்கள் கூட்டம் போடுறோம். தர முடியாது. யார் சொன்னவர்? யார்? CVK சிவஞானம் அயோக்கியத்தனமாக சொன்னார். தர முடியாது என்று சொன்னதால் தான் நாங்கள் வீரசிங்கம் மாநாட்டு மண்டபத்தை ஒரு சின்ன 50,000 பேர் அந்த சின்ன மண்டபத்தில் அடங்குமா? யோசிக்க வேண்டாமா? CVK சிவஞானம் அந்த அயோக்கியத்தனம் செய்தவர்கள் தான் இன்றைக்கு தமிழரசு கட்சி தலைமை தாங்குகிறார்கள். நீக்கப்பட வேண்டியவர்கள் சிவஞானமும் சுமந்திரனுமே ஒழிய மற்றவர்கள் அல்ல. மற்றவர்கள் எல்லாரையும் சேர்த்துக்கொண்டு இவர்களை நீக்கி நாங்கள் தமிழரசு கட்சியை முன்னெடுக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லத்தான் உங்களுக்கு வந்திருக்கிறேன்.